ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா அடுத்த வாரத்துக்கான ஃபுல் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கண்ணம்மாவும் பாரதியும் 6 மாதம் ஒன்றா சேர்ந்து வாழணும் அப்படின்னு கோர்ட்டில் தீர்ப்பு சொல்லிடுறாங்க. பாரதி கண்ணம்மா வீட்டில் போய் தங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. இதுக்கிடையில் அகிலன் அஞ்சலியை காப்பாற்றுற மாதிரியான சீன்ஸ் எல்லாம் வரப்போகுது. அப்போ கூட வெண்பா தான் அஞ்சலியை கடத்தினது அப்படின்ற உண்மை யாருக்கும் தெரிய போகிறது கிடையாது. பாரதி அவரோட ட்ரெஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு கண்ணம்மா வீட்டில் போய் தங்குறதுக்கு கிளம்புறாரு. ஹேமாவை நல்லா பார்த்துக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கண்ணம்மா வீட்டுக்கு மனசே இல்லாமல் போகிறாரு. கண்ணம்மா வீட்டு வாசல்லையே இப்போ பாரதி நின்றுட்டுருக்கிறாரு. பாரதியை பார்த்த உடனே கண்ணம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. பாரதி இப்போ கண்ணம்மா கிட்டக்க சொல்கிறாரு, இந்த 6 மாதத்தில் நான் மனசு மாதிரி உன்னை ஏற்றுப்பேன் மட்டும் கனவுல கூட நினைக்காத. அந்த 6 மாதம் முடிஞ்ச உடனே நான் போய் டைவர்ஸ் கண்டிப்பாக வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. எப்படின்னு பார்க்குறியா, இந்த 6 மாதம் கிடையாது, இன்னும் 6 நாளில் நீயே என்னைய வீட்டை விட்டு வெளியில் போ நான் சொல்ல வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு பாரதி. இப்போது கண்ணம்மா பாரதி கிட்டக்கா சொல்கிறாங்க, இந்த 6 மாதத்தில் என் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு நான் உங்களுக்கு நிரூபிக்கிறேன். உங்கள் வாயாலேயே கண்ணம்மா தான் என்னோட மனைவின்னு நான் சொல்ல வைக்கிறேன் அப்படின்னு அவங்களும் சவால் விடுறாங்க. சௌந்தர்யாவும் கண்ணம்மாவும் இப்போ ஒரு பிளான் பண்ணுறாங்க. இப்போ சௌந்தர்யா கண்ணம்மா கிட்டக்க சொல்கிறாங்க, என்னோட பேத்தி ஹேமால அவங்க அப்பாவை பிரிஞ்சு 6 மாதம் கூட இருப்பா அப்படின்னு சொல்லி பெட் கட்டுறாங்க. கண்ணம்மா சொல்கிறாங்க, என்னோட பொண்ணு கூட தான் என்னை பார்க்காம இருந்துப்பா, நீங்கள் வேணா பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சௌந்தர்யா இப்போது ஹேமா கிட்டக்க சொல்கிறாங்க, உன்னோட டேடி 6 மாதம் கேம்புக்கு போகிறாருமா, கண்டிப்பாக நீ அவரை பிரிஞ்சு தான் இருக்கணும், இருந்துப்பேல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் இருந்துப்பேன் பாட்டி அப்படின்னு ஹேமா சொல்கிறாங்க. இப்போ பெட்டில் ஹேமா தான் ஜெயிப்பா அப்படின்னு சௌந்தர்யா சொல்கிறாங்க. லக்ஷ்மி கிட்டக்கா கண்ணம்மா சொல்கிறாங்க, நீயும் 6 மாதம் பிரிஞ்சு இருப்பேலம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. லக்ஷ்மி கண்ணம்மா கிட்டக்க சொல்கிறாங்க, உன்னை பார்க்காம நான் எப்படிமா இருப்பேன் அப்படின்னு கேட்குறாங்க. கவலைப்படாத லக்ஷ்மி, நான் டெய்லி ஆஃப்டர்நூன் உன்னோட ஸ்கூலுக்கு லஞ்ச் கொண்டு வரேன், நானே உனக்கு ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கொஞ்ச நாள் நீ ஹேமா வீட்டில் இருக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. லக்ஷ்மியும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துப்பேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் லக்ஷ்மிக்கு லஞ்ச் கொடுக்கறதுக்காக கண்ணம்மா வீட்டிலேருந்து கிளம்புறாங்க. பாரதியும் ஹேமாவுக்கு லஞ்சை எடுத்துகிட்டு அவருமே கிளம்புறாரு. பாரதி காரில் போய் உட்காந்து காரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆனால் காரு ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அப்போ ஆட்டோ டிரைவர் பாரதி கிட்டக்க சொல்கிறாரு, நீங்கள் வேணால் ஆட்டோவில் வாங்க டாக்டர், நான் உங்களை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. கண்ணம்மாவும் ஆட்டோவில் தான் உட்காந்துட்ருக்குறாங்க. நான் வேறு ஆட்டோவில் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி சொல்கிறாரு. இந்த டைமில் வேறு எந்த ஆட்டோவும் கிடைக்காது டாக்டர், நீங்கள் வந்து ஆட்டோவில் உட்காருங்க அப்படின்னு ஆட்டோ டிரைவர் சொல்கிறாரு. பாரதியும் வேறு வழியே இல்லாமல் இப்போ கண்ணம்மா பக்கத்தில் போய் ஆட்டோவில் உட்காடுறாங்க. ஆட்டோ டிரைவர் வேணும்னே வளைச்சு ஆட்டோவை ஓட்டுறாரு. கண்ணம்மா பாரதி மேலே வந்து இடிச்சிட்டே இருக்கிறாங்க. ஆட்டோவை அவனால் ஒழுங்காக ஓட்ட முடியாதா அப்படின்னு திட்டிகிட்டே வராரு பாரதி. இப்போது ஹேமா லக்ஷ்மியோட ஸ்கூல் வந்துடுது. ஆட்டோவில் இருந்து கண்ணம்மா பாரதி 2 பேரும் சேர்ந்து இறங்கி கீழே நிற்கிறாங்க. ஹேமா லக்ஷ்மி 2 பேருமே இப்போது கண்ணம்மாவையும் பாரதியும் சேர்ந்து நிற்கிறத பார்க்குறாங்க. பாரதி சொல்கிறாரு கண்ணம்மா கிட்டக்கா, நீ கொஞ்சம் தள்ளியே வா, நம்ம 2 பேரையும் சேர்த்து வச்சு பார்த்தா என்னோட பொண்ணு ஏதாவது கேள்வி கேட்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆட்டோ டிரைவர் சொல்கிறாரு, லக்ஷ்மி பாப்பாவும் ஹேமா பாப்பாவும் அங்கே தான் நின்றுட்டுருக்காங்க பாருங்கள், அவங்க 2 பேரையும் அவங்க பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போது ஹேமா லக்ஷ்மி 2 பேருமே கண்ணம்மா கிட்டேயும் பாரதி கிட்டேயும் கேட்குறாங்க, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து எப்படி ஒரே ஆட்டோவில் வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாரதி உடனே சொல்கிறாரு, அவங்க தான் கேள்வி கேட்குறாங்கல்ல, பதில் சொல்ல வேண்டியதானே சமையலம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் சாப்பிடுங்க, அதுக்கப்புறமா நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணம்மா சமாளிச்சிடுறாங்க. ஹேமாவுக்கு பாரதி லஞ்சை ஊட்டி விடுறாரு. லக்ஷ்மிக்கு கண்ணம்மா லஞ்ச் ஊட்டி விடுறாங்க. நீங்கள் 2 பேரும் இன்னும் பதில் சொல்லவே இல்லையே, 2 பேரும் சேர்ந்து எப்படி ஒரே ஆட்டோவில் வந்தீங்க அப்படின்னு லக்ஷ்மி திருப்பியும் கேள்வி கேட்குறாங்க. கண்ணம்மா சொல்கிறாங்க, நான் ஸ்கூலுக்கு லஞ்ச் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தேன் லக்ஷ்மி. அப்போது டாக்டர் சாரோட கார் ஏதோ ரிப்பேர் ஆயிடுச்சு போல், அவர் ரோட்டில் நின்றுட்டு இருந்தார். அவரும் ஸ்கூலுக்கு போகிறதுக்காக தான் நின்றுட்டு இருந்தார், அதனால தான் ஆட்டோவில் நான் அவருக்கு லிஃப்ட் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்லி சமாளிச்சிடுறாங்க. அடுத்ததாக கண்ணம்மா பாரதி 2 பேருமே இப்போது கிளம்பி போகிறாங்க. இப்போது லக்ஷ்மி பாப்பா ஹேமா கிட்டக்க சொல்கிறாங்க, உன்னோட அப்பா மட்டும் என்னோட அப்பாவாக இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி ஹேமாவும் சொல்கிறாங்க, உன்னோட அம்மா எனக்கு அம்மாவாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. கண்ணம்மா பாரதி 2 பேரும் தான் ஹேமாவுக்கும் லக்ஷ்மிக்கும் சொந்த அப்பா அம்மா அப்படின்னு தெரியாமலே அவங்க 2 பேருமே ரொம்ப பாசமாக இருக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. டிவிக்கு முன்னாடியே சீரியல் அடுத்த கட்டத்தை தெரிஞ்சுக்கொண்டா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.